உலகத்தில் வந்து மிகப்பெரிய பயம் என்னவா இருக்கு? மரணம். செத்து போயிட்டா என்ன ஆகும்ன்ட்டு இல்லைங்களா? அது பயம் தான், அது கவலை தான், வேதனை தான். ஆனால் அந்த பயத்தின் அடிமைத்தனத்திலேருந்து நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. எப்படி அப்படின்னா, நான் மரிச்சாலும் நான் உயிரோடு எழும்ப போகிறேன். என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய அன்பானவர்கள் மரித்தாலும் அவர்கள் உயிரோடு வரப்போகிறாங்க. ஆதாம்குள் எல்லோரும் மரிப்பது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர் தெழுந்து வருவார்கள். இந்த சத்தியம் நம்மளை என்ன செஞ்சிருக்கு? இவ்வளவு அடிமைத்தனங்களிலிருந்து, இவ்வளோ பயங்களிலிருந்து நமக்கு ஒட்டுமொத்த விடுதலை கொடுத்திருக்கு. அந்த விடுதலை நிமித்தம் தான் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு உறுதியா இருக்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய அன்பானவர்கள் மரித்தாலும் என்ன ஆவாங்க? கண்டிப்பா உயிர் தெழுந்து வருவாங்க. இந்த உலகத்துல அநீதிகள் இருந்தாலும் பரவாயில்ல, ராஜ்யம் ஒன்று வரப்போகுது, அங்க நீதி தான் நிரந்தரமா இருக்க போகுது அப்படின்ற இந்த ஒரு கன்விக்ஷன், இந்த உறுதி, இது எல்லாமே இந்த சத்தியத்தின் மூலமாக வருது. இவ்வளவு உண்மைகளை வந்து யோவான் நேரடியாக ரொம்ப அழகாக